வணக்கம் மக்களே. இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு நான் ஏற்காடு விலாக் போட்டிருப்பேன். அது பார்ட் 1, இது வந்து பார்ட் 2. நாங்கள் லேக் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து 14 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக இருக்கிற சேர்வராயன் டெம்பிளுக்கு வந்தோம். இது வந்து அந்த டெம்பிளுக்கு போகிற வழியில் தான் வந்து 2 சைடு வந்து டீ கடை, இந்த மாதிரி மிளகு, அது ஒரு மூட்டுவாதக்கால் கிழங்கு இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே வந்து டீ சாப்பிட்டு நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த வந்து கோவிலுக்கு போனோம். இதுதான் பாருங்கள், கீழால் இறங்கி போகிற மாதிரி இருக்குது. அந்த அன்னைக்கு கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த கோவில் வந்து அடியிலமாக, அதாவது ஒரு கேவ் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தான் இருக்குது சேர்வராயன் டெம்பிள். இதுக்கு வந்து கூட்டம் வந்து அவ்வளோ லைனாக நின்று தான் நாங்கள் உள்ளே, அதாவது பாறைக்குள்ளே இருக்கிறனால குனிஞ்சு தான் போனோம். இங்கே மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா மலை வாழைப்பழம், அப்புறம் வந்து அந்த முடவாட்டுக்கால் கிழங்கு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நிறைய பக்கம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு பனியாக இருக்குது, செம்ம. இது இப்போ வந்து காலையில் ஒரு 11 o'clock இருக்கும். இந்த மாதிரி டைமில் எப்படி இருக்குது பாருங்கள் மேலே ஹில் ஸ்டேஷனில். இங்கே வந்து நம்ம கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்குனே போகலாம். அடுத்து நாங்கள் பார்த்த இடம் வந்துட்டு 48வது அண்ணா பூங்கா வந்து அதை மலர் கண்காட்சி போட்டிருந்தாங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து மெயினானது என்னென்னா, நம்ம மேட்டூர் டேமை வந்துட்டு ஒரு 28,000 ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பாருங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. முன்னாடி நம்ம போகும்போது என்ட்ரன்ஸில் வந்து எல்லாமே ஃப்ளவர்ஸால் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. நமக்கே தெரியாத பூக்கள் செடிகள்லாம் வந்து அங்கே நிறையா இருந்துச்சு. எல்லாமே வித் பேரோடு வந்து அவங்க மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே குட்டி குட்டி, அதாவது குழந்தைங்களை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பிக்காச்சோ, அப்புறம் வந்துட்டு யூனிகார்ன், மங்கி, ஜீப்ரா, அந்த மாதிரி நிறையா பொம்மைகளில் வந்து பூக்களால் வந்து அலங்கரிச்சிருந்தாங்க. பாருங்கள், ஷீப்பு, ரேபிட் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க, டீர். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து கண்டிப்பாக 1 வீக் வாடாது, அந்த மாதிரி தான் கிளைமேட் இருந்துச்சு. ஸோ நைட்டில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, லைட்டிங்ஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்கூல் லீவுங்கிறதுனால சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ பேர் குரூப்பாக ஆக்சுவலி சீசன் டைம்னால அத்தனை பேர் வந்துட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துகிட்டு செம்மையாக வந்து வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களுமே அவங்களோட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே வந்து சின்னதாக ரெடிமேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், மேட்டூர் டேம் தான் அந்த பக்கம் தெரிகிறது. ஃப்ளவர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த மேரி கோல்டு இருக்குது, அதனோட வெரைட்டி தான் நிறையா வச்சுருந்தாங்க. பட் அதனோட பேர் எல்லாமே வந்து வேரி ஆகுது. பாருங்கள், சின்ன குழந்தைங்க வந்துட்டு அந்த பொம்மையை டெக்கரேட் பண்ணியிருக்காங்களா, அது பக்கத்தில் போய் நின்று எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கிருந்து தான் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸோட நேமெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. நமக்கே வந்து சில பேர் தெரியாது. பாருங்கள் எவ்வளோ ஒரு அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க.
செடி, கேக்டஸ் வகை நிறையா வகையான குரோட்டன்ஸு, கேக்டஸ், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பிக்சர் பிளான்ட் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் ஃப்ளவர் ஷோவை முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் வந்து லேக் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். செம கூட்டம். நாங்கள் இன்னொரு ரைடு போகலான்னு நினச்சோம். பட் வந்துட்டு கிளைமேட் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி டைம் ஆனதுனால நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். அதுலேருந்து நாங்கள் பார்க்கிங் வரும்போது பார்த்துட்டிங்கன்னா அங்கே பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பாப்பி ஹில்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே தான் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய இந்த ரைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைக்கிளிங் போவோம் இல்லையா, எப்படி சொல்கிறது, மேலே சைக்கிள் போகும்ல, அது பேர் தெரில அது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து அங்கே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் போய்கிட்டு இருந்தாங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். என்னோடய பையன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜிப்லைன் போனால், ஜிப்லைன்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாலேருந்து இன்னொரு பக்கம் போவோம் இல்லையா, அந்த போயிட்டு அது பண்ணுனா. மற்றபடி நாங்கள் எதுவும் பண்ணல. ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சுனால நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. இதுதான் என்னோடய பையன். இதுதான் ஜிப்லைன்னு சொன்னாங்க. இது வந்துட்டு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நம்ம மேலால் இந்த மாதிரி ரோப்பில் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. இது சின்ன பசங்களுக்கு பெரியவங்களாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பையன் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ நம்ம வருஷத்தில் இந்த மாதிரி வந்து பசங்களை கூப்பிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸாபலாக இருக்கும். மற்ற டைம் வந்து ஸ்கூலில் படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து ஏற்காடில் வந்து இந்த மாதிரியான எல்லாமே இருக்குது. நீங்களும் வந்து சம்மர் டைமில் பசங்களோட அண்ட் தென் வயசானவங்க எல்லாருமே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.